Taste Daily. Taste the Daily. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக யாருடன் கூட்டணி என்பது வரை முடிவு செய்து தேர்தல் பரப்புரையை இப்போதே தொடங்கிவிட்டன. மத்தியில் ஆளும் பாஜகவும் திராவிட கட்சிகள் வேரூன்றியிருக்கும் தமிழகத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருகிறது. முதலில் எடப்பாடிக்கு வலை விரித்து அதிமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வந்த அமித்ஷா, அடுத்ததாக பாமக, தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. அதே வேளையில் பலமாக உள்ள திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதும் அமித்ஷாவின் தமிழக தேர்தல் வியூகத்தில் மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது. முதலில் கணிசமான வாக்கு வங்கியை கொண்ட விசிகாவை திமுக கூட்டணியிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக எடுத்த முயற்சிகள் பலனளிக்காத நிலையில் அமித்ஷாவின் பார்வை மதிமுக பக்கம் திரும்பியுள்ளது. மதிமுகவை பொறுத்தவரை முழுக்க முழுக்க திமுக அனுதாபிகளால் நிரம்பியுள்ள கட்சி. வைகோவும் திமுகவுடன் கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார். ஆனால் துரை வைகோ இந்த மனநிலையில் இருந்து சற்று மாறுபட்டுள்ளதே அமித்ஷா மதிமுகவை குறிவைக்க காரணம் என்கின்றனர். ஆரம்பத்திலிருந்தே எந்த கட்சியையும் சார்ந்து இல்லாமல் மதிமுக தனித்து இயங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கும் துரை வைகோவை பயன்படுத்தி மதிமுகவை திமுக கூட்டணியிலிருந்து வெளியே கொண்டு வந்து விடலாம் என்ற முயற்சியில் பாஜக இறங்கியுள்ளது. வழக்கமாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் ஒருவரால் பிரதமரை அவ்வளவு எளிதில் சந்தித்து விட முடியாது. அதிலும் எதிர்க்கட்சி எம்பி என்றால் சொல்லவே வேண்டாம். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட குறிப்பிட்ட துறையின் அமைச்சரையோ அந்த துறையின் செயலாளரையோ தான் சென்று பார்க்குமாறு பிரதமர் அலுவலகம் அறிவுறுத்தும். ஆனால் துரை வைகோவுக்கு உடனடியாக நேரம் வழங்கியதோடு சிறப்பு கவனிப்பும் கொடுத்துள்ளார் பிரதமர். ரஷ்யாவில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவ மாணவர் கிஷோர் சரவணன் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான இந்தியர்களை பத்திரமாக மீட்டு இந்தியாவுக்கு அழைத்து வர கோரிக்கை வைத்து பிரதமரிடம் மனு கொடுக்க கடந்த வியாழக்கிழமை நேரம் கேட்டிருந்தார் துரை வைகோ. உடனடியாக நேரம் கிடைக்காது என்று நினைத்த துரை வைகோ அடுத்த நாள் சென்னை வந்த நிலையில் அவர் எதிர்பாராத வகையில் வெள்ளிக்கிழமையே நேரம் கிடைத்துவிட்டது. தான் சென்னையில் இருப்பதால் குறிப்பிட்ட நேரத்தில் டெல்லி வந்து சேர முடியாது என அவகாசம் கேட்க அவரின் நிலையை புரிந்து கொண்ட பிரதமர் அலுவலகம் மீண்டும் திங்கட்கிழமை பிரதமரை சந்திக்க அனுமதி கொடுத்தது. இதன் பின்னணியில்தான் அமித்ஷாவின் தமிழக அரசியல் வியூகம் உள்ளதாக சொல்லப்படுகிறது. துரை வைகோவை அரவணைப்பது அந்த கூட்டணியை உடைக்க உதவும் என்பதால் தான் பிரதமர் மோடியை சந்திக்க உடனடி வாய்ப்பு வாங்கி கொடுத்ததாக டெல்லி பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் மோடியை துரை வைகோ சந்தித்தது வழக்கமான சந்திப்பாக இல்லாமல் மிகவும் இயல்பாக எளிமையாக பிரதமர் பேசியுள்ளதாக சொல்லப்படுகிறது. வைகோவின் உடல்நிலை குறித்து துரை வைகோவிடம் கேட்டறிந்த பிரதமர் மனுவை பெற்றுக்கொண்ட அடுத்த நொடியே துறை செயலாளருக்கு அழைத்து உடனடி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியுள்ளார். பிரதமர் அலுவலகத்தில் இருந்து துரை வைகோ வெளியே வந்த அடுத்த நிமிடமே அவரை அழைத்து வெளியுறவுத்துறை செயலாளர் கோரிக்கை நிறைவேற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். பிரதமரின் ஸ்பெஷல் கவனிப்பு, வெளியுறவுத்துறை செயலாளர் அழைத்து பேசியது என துரை வைகோ நெகிழ்ச்சியடைந்துள்ளதாக அவரது அனுதாபிகளால் கூறப்படுகிறது. எதிர்க்கட்சியில் உள்ள ஒரு எம்பியின் கோரிக்கைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது எந்த அரசியல் கணக்கீடும் இல்லாமல் இருக்காது என கூறுகின்றனர் அரசியல் அவதானிகள். ஏற்கனவே துரை வைகோ பாஜக கூட்டணியில் இணைய மறைமுகமாக பேசி வருவதாகவும் அவருக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கிடைக்க இருப்பதாகவும் வதந்திகள் ரெக்கை கட்டி பறந்தன. மதிமுகவில் துரோகி என பட்டம் சூட்டப்பட்டு அதிருப்தியில் இருக்கும் மல்லை சத்யா கூட இதனை உறுதி செய்யும் விதமாகவே பேசியிருந்தார். டாக்டர் கலைஞரை சந்தித்த போது காலமெல்லாம் உங்களுக்கு துணை இருப்பேன், இருந்ததை போன்று தலைவர் தளபதிக்கும் இருப்பேன் என்று சொன்ன அந்த உத்தரவாதம் உண்மையாகுமேயானால் பாஜகவுடன் கையெழுத்து பெற்றது தவறு என்று ஏன் நீங்கள் கண்டிக்கவில்லை? எனவே உங்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கலாம், ஆனால் துரைக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்ற காரணத்தினால்தான் பாஜகவுடன் இந்த நெருக்கத்தை அவரிடம் அந்த
கடிதத்தில் கையெழுத்து பெற்றிருக்கிறார் என்பது வெட்கக்கேடு, வேதனைக்குரிய ஒன்று. இது தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நயினார் திமுக கூட்டணியில் இருக்கும் ஒரு கட்சியுடன் பேசி வருவதாக கூறினார். மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் அதை உறுதிப்படுத்தும் வகையில் வாஜ்பாய் காலத்தில் கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியுடன் பேசி வருவதாக கூறினார். இருவரும் மதிமுகவை சூசகமாக குறிப்பிட்டு பேசி வந்த நிலையில் தற்போது துரை வைகோவின் பிரதமருடனான சந்திப்பும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளன. திராவிட சித்தாந்தத்திற்கு நேரெதிர் சித்தாந்தத்தை கொண்ட கட்சியாக இருப்பினும் இன்றளவில் பாஜகவில் உள்ள மூத்த தலைவர்களுடன் வைகோவுக்கு நெருங்கிய நட்பு உள்ளது. துரை வைகோவும் எந்த கட்சியின் தயவும் இன்றி தனித்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளார். இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்த அமித்ஷா தனது மாஸ்டர் பிளானை செயல்படுத்த தொடங்கியுள்ளதாக அரசியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். Taste the Daily.